Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் கான்செப்ட்டில் ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷனுக்கான சொல்யூஷன் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ இந்த வீடியோலையும் இன்னொரு 20 கொஷனுக்கான ப்ராக்டிஸ் கொஷனுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம், இப்போ கொஷினை கொடுத்துட்டு டேரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிங்க இல்லை ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கொஷின்லேயே கொடுத்துருப்பான். அப்படி இல்லைனா ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம், இல்லை ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 20 கொஷின் இருக்குல்ல, இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பானா டேரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிங்க இல்லை ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கு எல்சிஎம் வேணுமா இல்லை ஹெச்சிஎஃப் வேணுமா அப்படின்னு நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கானா 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கானா. இப்போ கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 32ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பருக்கும் இந்த கொஷனுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை, ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா, இப்போ 32ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை நான் 3 அப்படின்ற நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 × 10 டைம் 30. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 2. எனக்கு நம்பர் வந்து 32 தான். எனக்கு எக்ஸாக்டாக எந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும்? 30 அப்படின்ற நம்பர் தான் 3ஆல் டிவைட் ஆகும். பட் 32 நீங்கள் டிவைட் பண்ணதுனால என்ன ஆகிருக்கு? ஒரு 2 வந்து ரிமைண்டராக கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ அதே கான்செப்ட் இந்த கொஷனும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 62, 78, 109 இந்த 3 நம்பரையும் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டேன்ல, பட் இங்கே வந்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல. ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2, 3, 4 அப்படின்னு ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சதுன்னா அது எந்த நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இங்கேயே கொடுத்துட்டான். மீப்பெரு பொது காரணி அப்படின்னா என்ன? ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த 3 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். பட் 62, 78, 109 இந்த 3க்கும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா, எக்ஸாக்ட் நம்பர் என்னவோ அதுக்கு தான் நீங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. ஆமாம் தானே? இந்த நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக டிவைட் ஆகிட்டு எவ்வளோ ரிமைண்டர் கிடச்சிருக்கு? 2 ரிமைண்டர் கிடச்சிருக்கா? ஸோ 62 டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. 78 டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அடுத்து 109 டிவைட் பண்ணும்போது 4 அப்படின்ற நம்பர் வந்து ரிமைண்டராக கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போ எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்கே சொன்னல 32ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன? 30 தானே? அப்போ 32லேருந்து இந்த 2 இருக்குல்ல, இந்த 2வை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30. அதாவது இந்த 3ஆல் எக்ஸாக்டாக எந்த நம்பர் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் கிடச்சிரும். கரெக்டு தானே? அதே கான்செப்டை தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறேன். 62ன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணிட்டு எக்ஸஸாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிடச்சதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஃபைனலாக கிடைக்கிற நம்பர் வந்து நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்களோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஓகேவா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். -3 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 75. இங்கே -4 போட்டிங்கன்னா 105 கிடைக்குமா? இப்போ எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சு. 60, 75, 105. அப்போ இது 3ம் எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேவா, அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? 60, 75, 105 இதை அப்படியே டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எல்சிஎம்மோ ஹெச்சிசிஎஃபோ கண்டுபிடிக்கணும்னா இப்படி தானே போடுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 5 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? ஏன்னா 3 நம்பரையும் கண்டிப்பாக 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். இப்போ 5 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 × 1 5, ரிமைனிங் 1 கிடைக்கும். 10 இருக்குது, அப்போ 5 2s 10 போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 75 டிவைட் பண்ணுங்கள். 5 × 1 5, ரிமைனிங் 2 25 இருக்குது, இப்போ 5 5s 25. நெக்ஸ்ட்டு இங்கே 5 2s 10, 5 × 1 5. அகைன் என்ன பண்ணலாம்? 12, 15, 21 இந்த 3 நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 4s 12, 3 5s 15, 3 7s 21. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5ம் 3ம் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 3 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக ஒரு நம்பரால் டிவைட் ஆனால் மட்டும்தான் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 3 நம்பரும் 5ஆல் டிவைட் ஆச்சு, ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 3 நம்பரும் 3ஆல் டிவைட் ஆச்சு, ஸோ டிவைட் பண்ணிட்டேன். பட் இந்த 3 நம்பரையும் காமனாக ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s எவ்வளோ? 15. அப்போ இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 15 தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 15. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அவனே கொடுத்துட்டான். அப்படி அவன் கொடுக்கல, நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும்னா அது வர கொஷனில் வந்து ஒரு சில கொஷனில் அப்படி கொடுத்துருப்பான். ஹெச்சிசிஎஃப்னு டேரெக்டாக கொடுக்காம நம்மளா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 62, 78, 109 இதை வந்து ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 2 3 4ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸாக்டாக அந்த நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைச்ச ரிமைண்டரை நான் என்ன பண்ணுறேன்? இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ ரிமைனிங் கிடைக்கிற நம்பர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? நீங்கள் எந்த நம்பரால் டிவைட்
டிவைட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது HCF கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அப்போது இந்த 3 நம்பருக்கு காமனாக ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எதுவும் காமனாக கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 5 × 3 எவ்வளோ? 15. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் மிகச்சிறிய எண் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ நான் இதை கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். பட் ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன பண்ணணும், ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அதிலே மீப்பேர் பொது காரணின்னு கொடுத்துட்டான். ஸோ HCF கண்டுபிடிச்சிட்டோமா, இங்கே மிகச்சிறியன்னு கொடுத்துட்டான். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 254 508 இந்த 2 நம்பரும் ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுது. ஓகேவா? அதானே கொடுத்துருக்கான். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும். ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து 254லையும் அண்ட் அதே நம்பரை 508லையும் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ரிமைண்டர் வந்து 4 தருதுன்னு சொல்லிட்டான். ஸோ ரிமைண்டர் வந்து 4 கிடைக்குது. அப்படின்னா அப்படி தரக்கூடிய இந்த சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த கொஷின் மார்க் இருக்குல்ல, இந்த பிளேஸில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 254 508 இது ரெண்டுலேயும் டிவைட் ஆகக்கூடிய காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். காமனாக இருக்கிறதுனாவே கண்டுபிடிச்சிடலாம் தானே. எல்சிஎம்னா என்ன மீனிங், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ காமன் மல்டிபிள்னா என்ன, இந்த 2 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறதுல சின்ன நம்பர்ன்றதுனால லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. இது உங்களுக்கே தெரியும் தானே. 254 இருக்குது, இன்டூ 2 போட்டிங்கன்னா டேரெக்டாக 508 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 254ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் கிடைக்குமா. அப்போ 254 × 2 தான் அதோட எல்சிஎம். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 508. சரி, 508 வந்து இது 2 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஆமாம் தானே. இப்போ 508 வந்து 254ஆல் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகும். 508ஆல் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகும். ஓகே, இங்கே 2 டைம்ஸ் கிடைக்கும், இங்கே வந்து 1 டைம்னு கிடைக்கும். ஓகேங்களா? பட் எனக்கு கொஷின் என்ன, ஒரு நம்பரை வந்து இந்த 2 நம்பராலையும் டிவைட் பண்ணும்போது மீதி எவ்வளோ தரணும், 4 தரணும். பட் இந்த 508 அப்படின்ற நம்பர் ரெண்டுத்துலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது தானே. ரிமைண்டர் 4 கிடைக்கணும்னா என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இந்த நம்பர் கூட ஒரு 4 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 512 கிடைக்குமா. இப்போ செக் பண்ணி பாருங்கள், 512 254ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போது 508 மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். எக்ஸஸாக எவ்வளோ இருக்கும், 4 ரிமைண்டர் இருக்குமா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 512 508ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிவிட்டு இங்கேயும் எக்ஸஸாக எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். அந்த எக்ஸஸாக இருக்கிறது தான் அந்த 4 வந்து ரிமைண்டர். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 4 கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச எல்சிஎம் கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ரிமைண்டர் 6 கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கிடைக்கிற எல்சிஎம் கூட ஒரு 6 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ எனக்கு இந்த கொஷனில் கேட்டிருக்க நம்பர் என்னென்னா 512, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மீசிமான என்ன, எல்சிஎம்னு தெரியும். ஸோ எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மீபேகா, அதாவது மீப்பெரு பொது காரணி, அது HCFன்னு சொல்லுவோம். HCFோட 6 மடங்குன்னு சொல்லிட்டான். அப்போ 6 × HCFன்னு எடுத்துக்கலாமா. இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீபேகா, அதாவது HCF அவனே கொடுத்துட்டான். HCF எவ்வளோ, 12ன்னு கொஷனில் கொடுத்துட்டானா. சரி, இதை வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் தானே. 6 × HCF வேல்யூ எவ்வளோ, 12. இப்போ 6 × 12 எவ்வளோ, 72. அப்போ இதோட எல்சிஎம் என்னென்னா 72ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதோடைய ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 36ன்னு. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ HCF. அதாவது இரு எண்களின் பெருக்கல் தொகை இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ HCF அப்படின்னு படிச்சிருப்போம். 2 நம்பர் இருக்குன்னா அதோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம்முக்கும் HCF மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னா என்ன, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நம்பரை கொஷின்லேயே கொடுத்துட்டான் 36. இன்னொரு நம்பர் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், தெரியாத நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 72, HCF கொஷனில் கொடுத்துட்டாங்க 12. இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எக்ஸ் மட்டும்தானே வேணும். அப்போ 36 என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகுமா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த போச்சுன்னா கண்டிப்பாக டிவைடில் தானே வரும். டிவைடில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 12 36 கேன்சல் பண்ணலாம் தானே. அப்போ டேரெக்டாக இங்கேயே கேன்சல் பண்ணிடுங்க. 12 × 3 டைம் 36 கிடைக்குமா. அடுத்து 3 அந்த பக்கம் போச்சுனாலும் டிவைடில் தான் போகும். அப்போ 3 72 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, ரிமைனிங் 1 3 4s are 12 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 24. அப்போ ஒரு நம்பர் வந்து 36 இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 24 தான் இருக்கும். இதை தானே கொஷனில் கேட்டிருக்கான். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ, ஆப்ஷன் பி 24. நெக்ஸ்ட் 4th கொஷின். 8 9 மற்றும் 12 எண்களால்
வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கானா. ஸோ ஒரு 3 நம்பரை கொடுத்துட்டு இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய 4 இலக்க எண், அதாவது 4 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்குறான். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன? 9999 சொல்லுவோமா? இதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர், ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து எக்ஸாக்டாக இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகாது. எனக்கு என்ன கேட்டிருக்கான், இருக்கிறதுலே 4 டிஜிட் நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர் வேணும். பட் அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும்? 8, 9, 12 இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகே, சரி, 3 நம்பராலையும் காமனாக டிவைட் ஆகணும்னா காமன் மல்டிபிள்னு சொல்லுவோமா? அண்ட் இது 3 நம்பருக்கும் காமனாக மல்டிபிள் ஆகணும்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேவா? அப்போ தான் என்னன்னு தெரியும், இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு தெரியும். அதை வச்சு நம்ம லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 8, 9, 12 இந்த 3க்கு எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 8 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது, ஸோ 8 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 3 3s are 9, 3 4s are 12. அடுத்து 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 4 2s are 8, 3 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 4 into 1 4, இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into 4 12, 12 into 2 24 into 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 4s are 12, 2 remaining 1, 3 2s are 6, 6 plus 1 7 கிடைக்கும். அப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எவ்வளோ? 72. இப்போது ஒரு நம்பர் வந்து 72ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 8ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். அதனால தான் நான் இதை எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஏன்னா 72 வந்து கண்டிப்பாக இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும் தானே. வேணா 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 72/8 என்ன? கண்டிப்பாக டிவைட் ஆகும். 8 9s are 72. அடுத்து 72 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 9 8s are 72. அடுத்து 72 12ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 12 into 6 times 72. அப்போது இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக 72ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகும்போது இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக அதே நம்பர் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 9999 இதை வந்து 72ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஏன் 72ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் கொஷனில் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், 32 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ வந்து 10 டைம்ஸ் போட்டால் 30 கிடைக்கும், ரிமைனிங் 2 கிடைக்கும்னு சொன்னால், அப்போது எனக்கு 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன? 30. அப்போ இந்த 30 வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர் கூட கிடைச்சிருக்க ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? 30. அதாவது 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். இதே கான்செப்ட் தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 9999 தெரியும். அப்போ எனக்கு இது எக்ஸாக்டாக 72ஆல் டிவைட் ஆகணும், கரெக்டுங்களா? அப்போ 72ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அப்போ ரிமைண்டர் ஏதோ கிடைச்சது அப்படின்னா அந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைச்சிரும், கிடைக்கிற ஆன்சர் வந்து கண்டிப்பாக 72ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். 99 எடுத்துக்கிறேன். எத்தனை டைம்ஸ் வரும்? 72 into 1 time 72. மைனஸ் பண்ணிங்கன்னா 9 minus 2 7 கிடைக்கும். 9 minus 7 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த 9 அப்படியே எடுத்துப்போமா? எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் வருமா? ஏன்னா 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 72 into 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4 2s are 8, 4 7s are 28 அப்படின்னு கிடைக்கும். 288 போய்டும். பட் இங்கே என்ன இருக்குது? 279 தான் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ 3 2s are எவ்வளோ? 6, 3 7s are 21. மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 3 கிடைக்கும். 7 minus 1 6ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 9 அப்படியே எடுத்துப்போமா? இப்போ எத்தனை டைம்ஸ் போடலாம்? ஒரு 9 டைம் செக் பண்ணி பார்ப்போமா? 72 into 9 போட்டிங்கன்னா 9 2s are 18, 9 7s are 63, 63 plus 1 64ன்னு கிடைக்கும். பட் இங்கே என்ன இருக்குது? 639 தான் இருக்குது. அப்போ 9 வராது, கண்டிப்பாக 8 வரும். 8 2s are எவ்வளோ? 16, 6 remaining 1, 8 7s are 56 plus 1 57. சரி, இங்கே ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 9 minus 6 எவ்வளோ? 3. அடுத்து 63 minus 57 எவ்வளோ கிடைக்கும்? 6 கிடைக்குமா? அப்போ 63 வந்து பேலன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து பேலன்ஸ் 63 கிடைக்கக்கூடாது. என்ன கிடைக்கணும்? 72ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும், ரைட்டா? அப்போது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 9999 தெரியும். இந்த 9999 72ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 63 ரிமைண்டர் கிடைக்குதுன்னு தெரியும். அப்போது எக்ஸாக்டாக 72ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கிடைக்கிற ரிமைண்டர் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 9 minus 3 6, 9 minus 6 3. இந்த 99 அப்படியே கிடைக்கும். அப்போ இந்த 9936 இருக்குல்ல, இந்த நம்பர் கண்டிப்பாக 72ஆல் டிவைட் ஆகும். இந்த நம்பர் 72ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் என்னவாக இருக்கும்? இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். 8ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ எனக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ? 9936. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 5th கொஷின். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம்
என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு யூனிட் எல்லாம் ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று மீட்டரில் இருக்கணும், இல்லைனா சென்டிமீட்டரில் இருக்கணும். ஓகேவா? பெஸ்ட்டு நீங்கள் வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னு இருக்கா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு. ஓகேங்களா? அப்போ 1 மீட்டருக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 100 சென்டிமீட்டர்னு அப்ளை பண்ணிக்கலாமா? 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர் எவ்வளோ கிடைக்கும்? 120 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 3 மீட்டருக்கு 300 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா? அண்ட் இங்கே ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ? 360 சென்டிமீட்டர். மற்றும் 4 மீட்டர் என்னது? 100 சென்டிமீட்டர் தானே 1 மீட்டருக்கு. அப்போ 4 மீட்டர்னால் 400 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா, இந்த 3 அளவு இருக்குது. ஓகேங்களா? 120 சென்டிமீட்டர் இருக்குது, 360 சென்டிமீட்டர் இருக்குது, 400 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 3 அளவையும் கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்சம் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஏன் டேரெக்டாக நான் HCFனு சொல்லிட்டேன்னா, கொஷின்லேயும் மென்ஷன் பண்ணலை HCF தான் கண்டுபிடிக்க சொல்கிறானே. இப்போது 2 கான்செப்ட் சொல்கிறேன். இந்த கொஷின் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். 2 கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துப்போம். இப்போ 4,8னு 2 நம்பர் இருக்குது. இந்த 2க்கு LCM கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கிறேன், அடுத்து HCF கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு LCM 4,8 எந்த நம்பரால் டிவைட் பண்ணுவீங்க? டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து மோஸ்ட்லி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க. 2 2s are 4, 2 4s are 8னு கிடைக்கும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 and 2னு கிடைக்கும். சரி, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ LCM எவ்வளோ கிடச்சிருக்கு? 8னு கிடச்சிருக்கு. அதே நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. HCFனா என்ன? 2 நம்பரையும் காமனால் டிவைட் பண்ணால் தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2 2s are 4, 2 4s are 8. அகைன் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும் தானே. அப்போ 1 2னு கிடைக்கும். இப்போ கான்செப்ட் என்னென்னா, LCMனா இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கீழே இருக்கிற நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பட் HCFனா என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரையும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறீங்கல்ல, இந்த நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கணும். இதை வந்து எப்பயுமே எடுத்துக்கவே கூடாது. அப்போ 2 2s are எவ்வளோ? 4னு கிடச்சிருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ 4,8னு இருக்கா, LCMனு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிருக்கீங்க 8னு. அதே நம்பருக்கு HCFனு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு 4னு தெரியும். ஓகேவா? கான்செப்ட் என்னென்னா, இப்போ LCMனு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த LCM நம்பரு கண்டிப்பாக கொடுத்துருக்க கிவன் எத்தனை நம்பராக இருந்தாலும் சரி, சம்டைம் 2 நம்பர் கொடுப்பான், சம்டைம் 4 நம்பர் கொடுப்பான். LCM கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச LCM வந்து எல்லா நம்பராலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். சாரி, கிவன் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். ஓகேங்களா? இதுவே HCF கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா கிவன் எல்லா நம்பரையும் கண்டிப்பாக அந்த HCF நம்பர் டிவைட் பண்ணணும். இங்கே வந்து டிவைட் ஆகணும், இங்கே வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. LCM நம்பர் வந்து கொடுத்துருக்க நம்பரால் கண்டிப்பாக டிவைட் ஆகணும், இங்கே வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து கண்டிப்பாக HCF நம்பரால் டிவைட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கான்செப்ட் என்ன? இந்த 3 நம்பரையும் இந்த 3 அளவையும் அளக்கிறதுக்கு ஒரு என்ன கேட்டிருக்கா? அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்கானா? அப்போ இந்த 3ஐயும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் தானே நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் தான் அந்த நம்பர் என்ன சொல்ல முடியும்? இந்த 3ஐயும் எக்ஸாக்டாக என்னால் அளக்க முடியும்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ அந்த 3ஐயும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். அப்போது டிவைடட் பை இதுக்கு கீழே ஒரு நம்பர் வரணும். கரெக்டுங்களா? ஸோ கீழே வரணும்னா என்ன நம்பரு? HCF தானே. ஸோ மேலே வந்து கிவன் நம்பர் இருக்குது, 120 360 400னு இருக்குது. கிவன் நம்பர் மேலே இருக்குது. அப்போ HCF கீழே தானே இருக்கணும். அப்போ கீழே கொஷின் மார்க் போட்டிங்கன்னா இது 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? இப்போ இதுவே கொஷினில் வந்து வேறு ஒரு நம்பரை வந்து இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின் மார்க் மேலே இருக்கும். அப்போ மேலே கொஷின் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும்? LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு என்னது? HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 120 360 400. ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 10 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாமா? 10 × 12 10 × 36 10 × 14 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 12 36 40 எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s are 12, 4 × 9 டைம் 36, 4 × 10 டைம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம வந்து HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன கான்செப்ட்? 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் மட்டும்தான் எடுத்து டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ 3 9 10 இந்த 3 நம்பரையும் எக்ஸாக்டாக ஒரு நம்பரால் என்னால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. ரிமைனிங் இது 2 தான் HCFாக இருக்கும். 10 × 4 எவ்வளோ? 40. அப்போ இந்த கொஷனுக்கான HCF எவ்வளோ? 40. இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? இந்த 2 கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. LCMனு ஒரு நம்பரை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிவன் நம்பரால் டிவைட் பண்ணணும், டிவைட் ஆகணும். ஓகேங்களா? அதுவே கிவன் நம்பர் மேலே நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய HCF வந்து டிவைட் பண்ணணும். நான் இதுக்கே எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே. 4,8 இது தானே கிவன் நம்பர்.
எனக்கு எல்சிஎம் நம்பர் என்ன 8. இப்போ இந்த கான்செப்ட் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் வந்து 8ன்னு இருக்குது. கிவன் நம்பர் ஒரு நம்பர் வந்து 4. அதே எல்சிஎம் 8, இன்னொரு நம்பர் என்ன 8. இது கண்டிப்பாக டிவைட் ஆகும் தானே. அப்போ நீங்கள் எடுத்த எல்சிஎம் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. இதுவே இப்போ இந்த கான்செப்ட் எடுங்க. கிவன் நம்பர் பை ஹெச்சிஎஃப்னு போட்டிருக்கேன்னா கிவன் நம்பர் வந்து 4ம் 8ம் தான். டிவைட் பை ஹெச்சிஎஃப் என்ன எடுத்திருக்கோம் 4ன்னு எடுத்திருக்கோமா, அந்த 4 அப்ளை பண்ணுங்கள். டிவைட் பை 4 டிவைட் பை 4. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ நீங்கள் எடுத்திருக்க ஹெச்சிஎஃப் கரெக்ட் தான். இது வந்து ஒரு கொஷனுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா அதுக்கும் யூஸ் ஆகும். இன்னொன்று நீங்கள் எடுத்திருக்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கரெக்டாக தப்பா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. இது பாக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6th கொஷின். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேகா 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ரெண்டுத்துக்குமான ப்ராடக்ட்டை வந்து 300ன்னு கொடுத்துட்டான். அடுத்து மீபேக்கான என்ன ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கான். நீ பெரு பொது காரணி. ஓகேங்களா. ஹெச்சிஎஃப் வந்து 5ன்னு கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், 2 டபுள் டிஜிட் நம்பர் ஈரிலக்க என்ன 2 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. ஸோ அந்த 2 டிஜிட் நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 5னா அந்த 2 நம்பரும் கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா. நீங்கள் கொடுத்துருக்க கிவன் 2 நம்பரையும் அந்த ஹெச்சிஎஃப் நம்பர் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது ஹெச்சிஎஃப் 5ன்னு இருக்குன்னா கண்டிப்பாக கிவன் 2 நம்பர் தானே இருக்குது, ஒரு நம்பர் 2 நம்பர். ஓகேங்களா. இந்த 2 நம்பரும் என்ன பண்ணணும், 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். அப்படின்னா தான் அது ஹெச்சிஎஃப் 5ன்னு கரெக்டுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட். இன்னொன்று என்னது, அந்த கொஷின் மார்க் போட்டிருக்கல இந்த 2 நம்பரும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 300 கிடைக்கணும். இந்த மாதிரி கொஷனுக்கு நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே மூவ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 30. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 2 மல்டிபிள் பண்ணால் 300 கிடைக்கணும். எந்தெந்த ஆப்ஷன் 300 கிடைக்குது பாருங்கள். 10 × 30 எவ்வளோ, 300 கிடச்சிருக்கு. ஓகே. அடுத்து 15 × 20 300 அதுவும் கிடச்சிருக்கு. அடுத்து 5 × 60 300 கிடச்சிருக்கு. பட் 15 × 25 உங்களுக்கு என்ன கிடைக்காது, 300 கிடைக்காது. அப்போ இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னொரு கான்செப்ட் ஈரிலக்க என்னென்னா என்ன 2 டிஜிட் நம்பர் தானே. பட் இங்கே என்ன இருக்குது, சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்குது. அப்போ இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்து இப்போ ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 10 30 இருக்கலாம், இல்லைனா இன்னொன்று என்னது 15 20 இருக்கலாம். சரி, இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. 10க்கும் 30க்கும் ஹெச்சிஎஃப் என்ன 10 தானே. ஏன்னா ரெண்டுத்தையும் காமனாக 10ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 10 × 1 10 × 3. அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 10. பட் எனக்கு கொடுத்துருக்கிறதுல ஹெச்சிஎஃப் என்ன 5 தான். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் கிடையாது. கண்டிப்பாக ஆன்சர் பியாக தான் இருக்கும். எதுக்கு அதையும் செக் பண்ணி பார்த்துடலாமா. 15 20 இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எவ்வளோ, ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணலாம் தானே. 5 3 சார் 15, 5 4 சார் 20. இதுக்கு மேலே இது ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருவீங்க. கரெக்டுங்களா. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன 5. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலும் 300 கிடைக்குது, ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தாலும் 5 மட்டும்தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 7th கொஷின். 35 56 மற்றும் 94 வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். மிகச்சிறிய எண் மென்ஷன் பண்ணிட்டான் தானே. இதிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். ஓகேங்களா. அண்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 35 56 91 வகுக்கும் போது இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் என்னவா இருக்குது, 7 வந்து மீதி தரக்கூடிய 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா. இங்கே நான் கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அகைன் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி விட்டுறேன். இங்கே என்ன சொல்லியிருப்பேன், எல்சிஎம் என்ன பண்ணணும், கிவன் நம்பரால் டிவைட் ஆகணும். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அப்படியே அதை எழுதுங்க. எல்சிஎம் டிவைட் பை கிவன் நம்பர். கரெக்டுங்களா. இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்கான், 35 56 91 வகுக்கும் போதுனா என்னது, இந்த 3 நம்பரும் டிவைடில் வரணும். ஓகேங்களா. அப்போ கிவன் நம்பர் 3 டிவைடில் வந்துச்சுன்னா நியூமரேட்டர் என்னது, எல்சிஎம் தானே இருக்கணும். அப்போ இந்த 3 நம்பருக்கு கண்டிப்பாக எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் உங்களுக்கு புரிஞ்சு தானே. அப்போ 35 56 91 எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம், 7 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 7 5 ஆர் 35. அடுத்து 7 8 ஆர் 56. நெக்ஸ்ட்டு இங்கே 7 × 1 7, ரிமைனிங் 2 இருக்கும். அடுத்து 7 3 ஆர் 21. இதுக்கு மேலே காமன் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, கண்டிப்பாக இதுக்கு மேலே முடியாது. மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல்சிஎம். ஓகேங்களா. இப்போ இந்த கொஷனுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 7 மட்டும்தான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். பட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 8 எவ்வளோ 40 இன்ட்டு 7 × 13 மல்டிபிள் பண்ணுங்கள். 7 × 13 போட்டிங்கன்னா 7 3 சார் 21, 7 × 1 7 8 9 கிடைக்கும். அப்போ 91 கிடைக்கும். ஏன் நீங்கள் லைனை இப்படியே கூட மல்டிப்ளை பண்ணலாம். பட் இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்ன்றனால நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 அப்படியே இருக்கட்டும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 × 1 4 4 9 சார் எவ்வளோ 36. இப்போ 3640 ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் இந்த 3640 அப்படின்றது என்னது, இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம். தட் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து இந்த 3640 இருக்குல்ல, இந்த 3640 கொடுத்துருக்க 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஏன்னா டிவைட் பண்ணி பார்க்குறதுனா டிவைட் பண்ணி பாருங்கள். 3640 by 35 ஃபஸ்ட் நம்பரு,
3640 பை அடுத்த நம்பர் என்ன 56 அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் என்னது 91. இதால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் கரெக்டுங்களா. பட் எனக்கு என்ன கேட்டிருக்கான், இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ தரணும், 7 வந்து மீதியை தரணும். அப்படி 7 மீதி தரக்கூடிய நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த நம்பர் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் தானே. இப்போ 7 ரிமைண்டர் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த நம்பர் கூட ஒரு 7 மட்டும் ஆட் பண்ணணும் கரெக்டுங்களா. அப்போ 3640 ப்ளஸ் 7 எவ்வளோ 3647 தான் ஆன்சர். இந்த கொஷனுக்கு ஆன்சர் 3647 ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நீங்கள் வேணால் டிவைட் பண்ணுறதுனா டிவைட் பண்ணி கூட பாருங்கள் செப்பரேட்டாக. 35 டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 7 ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து 56 டிவைட் பண்ணி பாருங்கள், அடுத்து 91 டிவைட் பண்ணி பாருங்கள். எப்படி டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 7 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு கீழ் காண்பவற்றிற்கு மீ போ வா காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ ஜிசிடி கேட்டிருக்கான். என்னடா எப்பயுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தானே கொடுத்துருப்பாங்க, இங்கே ஜிசிடி கொடுத்துருக்கான். அப்படின்னா ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேங்களா. ஹெச்சிசிஎஃப்க்கு இன்னொரு நேம் தான் ஜிசிடி. ஹெச்சிசிஎஃப்னா என்ன சொல்லுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோமா. ஜிசிடினா என்ன, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். சரி, இப்போ கண்டுபிடிக்கலாமா. இப்போ 25ab3c கொடுத்துருக்கா. அடுத்து 100a²bc. நெக்ஸ்ட் வந்து 125ab அப்படின்னு கொடுத்துருக்கானா. சரி, நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கொஷனுக்கு ஆல்ரெடி நம்ம ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது லாஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 25 எதுவும் பண்ணுவேன் அப்படி இருக்கட்டும். 100 என்ன பண்ணுறேன்னா 25 × 4ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 125 இருக்குல்ல, அது 25 × 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், 3த்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் கரெக்டாக. அப்போ இங்கேயும் 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது. அப்போ 25 காமனாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து வேறு எது சேமாக இருக்குது, 3த்துலேயும் ஏ இருக்குது தானே, அப்போ ஏ எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு 3த்துலேயும் பியும் இருக்குது, இப்போ பியும் எடுத்து எழுதிப்போம். பட் சியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2ல் மட்டும்தான் சி இருக்குது, அடுத்துல வந்து சி இல்லை. 3த்துலேயும் காமனாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஓகேவா. அண்ட் இன்னொன்று சொல்லியிருப்போம், பவர் பேசிஸில் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கேட்டாங்கன்னா காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா. நெக்ஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா காமனாக இருக்கிறத எடுத்து எழுதி என்ன பண்ணணும், லோவஸ்ட் பவர் இல்லைன்னா லீஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். ஓகேங்களா. சரி, இப்போ ஏ இருக்கா, இங்கே பவர் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன மீனிங், 1 இருக்கிறதா மீனிங். இங்கே பவர் என்ன இருக்குது 2, இங்கேயும் பவர் வந்து எதுவுமே இல்லை, ஸோ 1 இருக்கிறதா மீனிங். 1 2 1 இதில் லீஸ்ட் நம்பர் என்ன 1 தானே, அப்போ ஏ பவர் 1 தான் இதுக்கான ஹெச்சிஎஃபாக இருக்கும். அதாவது ஏ இதோட காமன் டேர்மாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பி கியூப் இருக்குது, இங்கே பி பவர் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங், இங்கேயும் பி பவர் 1 இருக்கிறதா மீனிங். இங்கேயும் லீஸ்ட் பவர் என்னது 1 தான். அப்போ ஆன்சர் எவ்வளோ 25 AB தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கும் ஜிசிடி தான் கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான் கேட்டிருக்காங்க, அதை ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பட் நம்பர் எப்படி இருக்குன்னா a⁻m+1 a⁻m+2 a⁻m+3 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு x⁻a + b இப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x⁻a × x⁻bன்னு எழுதிக்கலாம். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், அதை a + b அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கான்ல இதை இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ a⁻m × a⁻1ன்னு எழுதிக்கலாமா இதை. நெக்ஸ்ட் a⁻m+2 இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம் a⁻m × a⁻2. இங்கே டாட் வச்சிருக்கல, டாட் வச்சிருக்கதா ப்ராடக்ட் அப்படின்ற மீனிங், மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்ற மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் a⁻m+3 இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம் a⁻m × a⁻3ன்னு எழுதிக்கலாமா. சரி, இப்போ பாருங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், 3த்துலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்கோ எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு a⁻m 3த்துலேயும் காமனாக இருக்குது, ஸோ a⁻m எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ 3த்துலேயும் காமனாக இருக்குது, பட் கேட்டிருக்கிறது ஜிசிடி, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோமா. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு பவர் எது எடுக்கணும், லீஸ்ட் பவர் எடுக்கணுமா இல்லை ஹையஸ்ட் பவர் எடுக்கணுமா. நமக்கே தெரியும் லீஸ்ட் பவர் தான் எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ அங்கே 1 2 3 இருக்கா, லீஸ்ட் பவர் என்னது 1. அப்போ a⁻m × a⁻1 மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், பவர் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ a⁻m+1 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10th கொஷின், இரு எண்களின் விகிதம் 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அதன் மீசிமா 84, அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டா 84ன்னு. அடுத்து அவ்வெண்களை காண்க, அந்த நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, ரேஷியோவில் இருக்கும்போது எப்படி எடுத்துப்போம், 3x 4xன்னு எடுத்துப்போமா. ஓகே, இப்போது எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லைனா சேம் அந்த ஃபார்முலா கூட நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் ஃபார்முலா என்ன படிச்ச ஞாபகம் இருக்கா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் ×
ஹெச்சிசிஎஃபா சரி எல்சிஎம் கொடுத்துட்டான் தானே இப்போ ஹெச்சிசிஎஃப் நான் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிசிஎஃப்னா என்னது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது தானே ஹெச்சிசிஎஃப் இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஹெச்சிசிஎஃப் என்னது கண்டிப்பாக எக்ஸாக தான் இருக்கும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டானா இப்போ ரெண்டு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது 3x 4xன்னு தான் இருக்குது அதை அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள் 3x into 4x ஈக்குவல் டு எல்சிஎம் என்னது 84 ஹெச்சிசிஎஃப் என்னது எக்ஸ் இப்போ இங்கே இருக்கிற ஒரு எக்ஸுக்கு பதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடும் கரெக்டுங்களா அடுத்து இதை 4 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் தானே ஏன்னா 4 அந்த சைட் போகும்போது டிவைடில் தான் வரும் டிவைடில் வரும்போது கண்டிப்பாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 2s are 8 4 into 1 4னு கிடைக்கும் நெக்ஸ்ட் 3யும் அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் தான் போகும் அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வருமா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 7 எனக்கு கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ இல்லை அந்த ரெண்டு நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு அந்த ரெண்டு நம்பர் என்னென்னு தெரியும் 3x 4xன்னு தெரியுமா அப்போ இந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியணும்னா கண்டுபிடிச்ச எக்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள் அப்போ 3 into எக்ஸுக்கு பதில் 7 இங்கே 4 into எக்ஸுக்கு பதில் 7 அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ 3 7s are எவ்வளோ 21 4 7s are எவ்வளோ 28 அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் எவ்வளோ 21 and 28 ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் 11th கொஷின் 10ஐ அதிகரிக்கும் போது 12 15 18 20 மற்றும் 24 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் இதிலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னது எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைனா நம்ம சொன்ன கான்செப்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த நம்பர் எல்லாத்தாலையும் என்ன ஆகணும் டிவைட் ஆகணும் தட் மீன்ஸ் கிவன் நம்பர் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும் டிவைடில் என்ன இருக்கணும் சாரி எல்சிஎம் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும் அண்ட் டினாமினேட்டரில் என்ன இருக்கணும் கிவன் நம்பர் இருக்கணும் ஓகேங்களா அண்ட் எல்சிஎம்னு டேரெக்டாக சொல்ல முடியாது ஸோ டிவைடில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கணும் கிவன் நம்பர் இருந்துச்சுனாவே நியூமரேட்டர் என்ன வரணும் எல்சிஎம் தான் வரணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே அப்போ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன் 12 15 18 20 24 ஸோ மோஸ்ட்லி கொஸ்டினில் வந்து மிகப்பெரிய அப்படின்றது வந்து ஹெச்சிசிஎஃப்க்கு தான் யூஸ் பண்ணுவான் அண்ட் மிகச்சிறிய அப்படின்றது எல்சிஎம்க்கு தான் யூஸ் பண்ணுவான் பட் எதுக்கும் ஒரு டைம் கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி 12 15 18 20 24 எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா 4 3s are 12 15 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது ஸோ 15 அப்படியே எடுத்துக்கலாம் 18ம் டிவைட் ஆகாது அடுத்து 4 5s are 20 4 6s are 24 அடுத்து எந்த டேபிள் எடுத்துக்கலாம் 3 டேபிள் எடுத்துக்கலாமா 3 into 1 3 3 5s are 15 3 6s are 18 5 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது ஸோ 5 அப்படியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் 3 2s are 6 அடுத்து ரெண்டு 5 இருக்குது அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிடுவோம் 1 5 into 1 6 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது நெக்ஸ்ட் 5 into 1 2 அப்படியே இருக்கட்டும் ஏன்னா 2 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது நெக்ஸ்ட் 6 2ஆல் டிவைட் பண்ணலாமா அப்போ 1 1 2 3s are 6 1 2 into 1 இதுக்கு மேலே டிவைட் பண்ண தேவையில்ல டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 5 into 2 எவ்வளோ 10 அந்த 10 அப்படியே இருக்கட்டும் 4 3s are 12 அண்ட் இங்கே ஒரு 3 இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க 4 3s are 12 12 3s are எவ்வளோ 36 அப்போ 36 into 10 எவ்வளோ 360 இப்போ எனக்கு கான்செப்ட் என்னென்னா இந்த 5 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்து 316 கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன இந்த 360 அப்படின்ற நம்பர் இந்த 5 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் கரெக்டு தானே இப்போ 360 டிவைடட் பை நீங்கள் இங்கே இருக்கிற எந்த நம்பர் வேணால் இங்கே போட்டுக்கோங்களேன் கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஓகே ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்சிஎம் தானே எல்சிஎம்னாவே கண்டிப்பாக என்ன பண்ணணும் கொடுத்துருக்க எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும் ஓகேங்களா அப்போ 360ன்றது எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிருக்கு பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான் 10ஐ அதிகரிக்கும் போது தட் மீன்ஸ் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் கூட நீங்கள் 10 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நம்பரால் எல்லாத்துலேயும் டிவைட் ஆகணும் அப்படி தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் ஓகேங்களா சரி 360 வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது சரி எந்த நம்பர் கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 கிடைக்கும் சொல்லுங்கள் 350 கூட 10 ஆட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் 360 கிடைக்கும் கரெக்டாக இதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான் ஒரு நம்பர் இருக்குது அது கூட 10 ஆட் பண்ணால் அதோடைய எல்சிஎம் கிடைக்கணும் தட் மீன்ஸ் அந்த நம்பர் வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும்னா அந்த எல்லா நம்பரோட எல்சிஎம்மாக தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ 360ங்கிறது எல்சிஎம்னு தெரியும் எல்சிஎம்னா இந்த 360 வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் அப்போ எந்த நம்பர் கூட 10 ஆட் பண்ணால் 360 கிடைக்கும் 350 கூட தானே அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 350 நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசீமா 12 மற்றும் 336 ஆகும் மீப்போவானா என்ன ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்கா ஹெச்சிசிஎஃப் வந்து 12 அண்ட் எல்சிஎம் எவ்வளோன்னு கொடுத்துட்டா எவ்வளோ 336 அதன் ஒரு எண் 84 ஒரு நம்பரை கொடுத்துட்டான் எனில் மற்றொரு எண் யாது இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் என்ன ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு அதோடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் சரி ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க தானே ஒரு நம்பர் வந்து 84 இன்னொரு நம்பர் தெரியாத நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் அதோட எல்சிஎம் எவ்வளோ 336 ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ 12
டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? 12 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லை 4 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 12ஆல் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 12 6 ஆர் 72, 12 7 ஆர் 84 கிடைக்கும். அடுத்து 7 இதையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 7 into 4 times 28னு கிடைக்கும். ரிமைனிங் எவ்வளோ? 5னு கிடைக்கும். அண்ட் 7 8 ஆர் 56னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 48. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்னா 48ஆக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு நம்பராக தானே எடுத்துக்கிட்டேன், அதுதான் கொஷனில் கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஷின். 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர். இங்கே மட்டும் ஒரே ஒரு சேஞ்சு, இது இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்தாச்சு, பட் தமிழில் மட்டும் இது கொடுக்காம விட்டுட்டேன். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 95 சென்டிமீட்டரும் வரணும். ஓகேங்களா? 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகியவற்றை மிகச் சரியாக அளக்க பயன்படும் மிகப்பெரிய சாத்தியமான நீளம் எது? இதே கொஷின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும்? பெரியன்னு கொடுத்துட்டாவே என்னது? கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 மீட்டர்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 700 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாமா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஆல்ரெடி கொஷனில் சொல்லியிருக்கோமா? அப்போ மீட்டராக இருக்கிறது சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இங்கே 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர்னு இருக்கா? 3 மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 300 மீட்டர்னு கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு 300 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு 85 சென்டிமீட்டர். டோட்டலாக எவ்வளோ? 385 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர்னு இருக்கா? அப்போ 12 மீட்டரை சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1200 மீட்டராக இருக்கும். ப்ளஸ் 95 1295 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 நம்பருக்குமான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச நம்பரால் டிவைட் பண்ணிப்போம். 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இதில் 5ல் முடிஞ்சிருக்கு, இதுலேயும் 5ல் முடிஞ்சிருக்கு. 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 into 1 5, ரிமைனிங் 2. 5 4s are 20, 0. இங்கே 5 7s are 35, ரிமைனிங் 3 கிடைக்கும். அகைன் 5 7s are 35. இங்கே 5 2s are 10, பேலன்ஸ் 2 இருக்கும். 29 இருக்குது. அப்போ 5 5s are 25, பேலன்ஸ் 4 இருக்கும். 45 இருக்குது. அப்போ 5 9s are 45. சரி, இதை வேறு எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 7ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 7 2s are 14, 0. இங்கே 7 into 11 டைம் கிடைக்கும். இங்கே 7 3s are 21, பேலன்ஸ் 4 இருக்குது. 49 இருக்குது. அப்போ 7 7s are 49. சரி, இதுக்கு மேலே காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? எல்சிஎம் தான் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் இது ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? அப்போது ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணணும்? காமனாக இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆனால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும், இல்லைனா டிவைட் பண்ணக்கூடாது. இந்த நம்பர் எடுக்கவே கூடாது. ரைட்டுங்களா? அப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் அதுதான் அதோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். அப்போ 5 into 7 எவ்வளோ? 35. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 35 சென்டிமீட்டர். 14th கொஷின். எந்த மிகப்பெரிய எண் 3026 மற்றும் 5053 வகுத்து 11 மற்றும் 13 எனும் மீதியை தருகிறதுன்னு கேட்டிருக்கான். இதே கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டு, ஒரு 3 நம்பரை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 2 ரிமைண்டர் கிடைக்குது, 3 ரிமைண்டர் கிடைக்குது, 4 ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். கரெக்டுங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ 3026ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அண்ட் 5053ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரையும் எக்ஸாக்டாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ தருதுன்னு கொடுத்துருக்கான்? 11 13 வருதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸாக்டாக அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மீதி ரிமைண்டர் எவ்வளோ இருக்கோ அது இது கூட மைனஸ் பண்ணிடணும். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கிடைக்கும்? 6 - 1 5, 2 - 1 1, 0 3ன்னு கிடைக்குமா? இங்கே 3 - 3 0, 5 - 1 4, 0 5. இப்போ இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மிகப்பெரிய எண்ணுன்னு கொடுத்துட்டான். இதை வச்சு சொல்லிடலாம். இல்லைனா இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த 2 நம்பர் வந்து நியூமரேட்டரில் வரணும். நியூமரேட்டரில் 3026 5053 வரணும். டிவைட்டில் எந்த நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். எக்ஸாக்டாக 3026 வராது. மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 15 இருக்குல்ல, இந்த நம்பர் தான் வரணும். 3015 5040. ஓகேங்களா? ஸோ டிவைட்டில் என்ன வரணும்? கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் தான் வரணும். நியூமரேட்டர்னா எல்சிஎம், டினாமினேட்டர்னா ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு டேரெக்டாக 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 6 are 30. இந்த 1 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 போட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். 15 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். இந்த 0 சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 5 into 6 times 30. அகைன் வந்து 1 தான் நீங்கள் பார்க்கணும். 1 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 ஆட் பண்ணிட்டு தான் அடுத்து இந்த 1 வந்து இங்கே கேரி பண்ணிக்கணும். அப்போ 15 இருக்கா? 5 3s are 15. இதை டிவைட் பண்ணுங்கள். 5 into 1 5. இங்கே 0 இருக்கா? 0 போட்டுக்கலாம். அடுத்து 4 மட்டும் தானே பார்க்கணும். 4 மட்டும் பார்க்கும்போது 5ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 8s are 40. ஸோ இந்த 2 நம்பரும் எதால் டிவைட் ஆகும்? 6ஆல் டிவைட் ஆகும். அடுத்து வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிப்போம். 3 2s are 6, 0, 3 into 1 3. இங்கே 3 3s are 9, ரிமைனிங் 1. அகைன் 3 3s are 9, ரிமைனிங் 1. அடுத்து 3 6 are 18. அகைன் என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாமா?
3 6 ஆர் 18, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்கும். 3 7 ஆர் 21. அடுத்து 3 into 1 3 into 1 3 2 6. இதுக்கு மேலே இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டையும் விட்டுருங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து HCF. இந்த 3 நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ 5 3 ஆர் 15, 15 3 ஆர் எவ்வளோ? 45. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 45 தான். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 45. நெக்ஸ்ட் 15th கொஷின். 6 9 12ஆல் வகுபடும் போது ஒவ்வொரு நிகழ்விலும் 3 மீதியாக வரும் மிகப்பெரிய 3 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இதில் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுன்னு கொடுத்துருக்கான்ல, ஒரு கொஷனில் நோட் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? மிகப்பெரிய 4 இலக்க எண் 5 இலக்க எண் அப்படின்லாம் கேட்டிருப்பான். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுல மிகப்பெரிய 3 இலக்க எண் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். என்னது? 999. மிகப்பெரிய 3 இலக்க எண் வந்து 999. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ தரணும்? 3 வந்து ரிமைனிங் தரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6 9 12. இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மிகப்பெரியன்னு கொடுத்துட்டான். ஆனால் இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கல. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பெரியன்னு கொடுத்துட்டா ஒரு சில கொஷனில் ஆப்டாக இருக்கும். ஓகேங்களா? மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்துட்டா HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். மிகச்சிறியன்னு கொடுத்துட்டா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஒரு சில கொஷனில் ட்விஸ்ட்டாக கொடுத்துருப்பான். ஸோ கொஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எல்சிஎம் வேணுமா இல்லை HCF வேணுமா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, 6 9 12 இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 3த்துக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த டேபிளில் போடலாம்? 3 டேபிள் போடலாமா? 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. அடுத்து இப்போ இந்த 3 நம்பரையும் காமன் ஏதாவது டிவைட் பண்ண முடியும்? நீங்கள் HCF கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா தான் 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். எல்சிஎம்னா தேவையே இல்லாததான். இந்த 2 4 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு ஏதாவது 2 நம்பர் டிவைட் ஆனால் போதும், டிவைட் பண்ணிக்கலாம். 2 into 1 2, 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 3 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து 2 2s are 4. இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக இதுக்கு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6. 6 into 3 எவ்வளோ? 18. 18 into 2 எவ்வளோ? 36ன்னு கிடைக்கும். 2 8 are 16, 6 remaining 1, 2 into 1 2 plus 1 36ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 36. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் 36ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த 3 நம்பராலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகும். கரெக்டு தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மிகப்பெரிய எண்ணில் 36ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த 999 இருக்குல்ல, இந்த 999 36ஆல் டிவைட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ 32 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 into 10 30 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்போ 3ஆல் எக்ஸாக்டாக 32 டிவைட் பண்ண முடியாது. பட் எதை டிவைட் பண்ண முடியும்? 30 டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பர்லேருந்து அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 999 வந்து எனக்கு 36ஆல் டிவைட் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 36ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதோ அந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு வந்து 999ல் மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 36ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை டைம் போடலாம்? 3 டைம்ஸ் கண்டிப்பாக போட முடியாது. 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா? 2 6 are 12, 2 remaining 1, 2 3s are 6, 6 plus 1 7. மைனஸ் பண்ணுங்கள். 9 minus 2 எவ்வளோ? 7. 9 minus 7 எவ்வளோ? 2. அடுத்து இந்த 9 அப்படியே எடுத்துப்போமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 360 ஒரு 9 டைம்ஸ் வருமா? இதுக்கு 9 டைம்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா? 36 into 9. 9 6 are 54. 4 remaining 5. 9 3s are 27. 27 plus 5 32ன்னு கிடச்சிருக்கு. பட் இங்கே கிடச்சிருக்கிறது 279 தான். அப்போ கண்டிப்பாக 9 வராது, 8 வரும். 1 2 3 8 எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். 36 into 8 போட்டு பார்ப்போமா? 8 6 are 48. 8 remaining 4. 8 3s are 24. 24 plus 4 28ன்னு வந்துருச்சு. அப்போ 8 வராது, கண்டிப்பாக 7 தான் வரும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 6 are 42. 2 remaining 4. 7 3s are 21. 21 plus 4 25ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் எவ்வளோ? 9 minus 2 7. 7 minus 5 2. அப்போ ரிமைண்டர் 27 கிடச்சிருக்கு. எனக்கு 36ஆல் டிவைட் ஆகக்கூடிய எக்ஸாக்ட் நம்பர் வேணும். ஸோ இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 27. அப்போ அந்த 999லேருந்து இந்த ரிமைண்டர் 27 மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும்? எக்ஸாக்டாக இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது வந்து 36ஆல் டிவைட் ஆக போகுது. கரெக்டு தானே? அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 9 minus 7 எவ்வளோ? 2. 9 minus 2 7. அடுத்து இந்த 9 அப்படியே எடுத்துப்போமா? இப்போது கான்செப்ட் என்னென்னா, இந்த 972 அப்படின்றது இந்த 36ஆல் டிவைட் ஆகும். இந்த 36ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? பட் எனக்கு என்ன கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்? இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ தரணும்? 3 வந்து மீதி தரணும் தானே? அப்போ மீதி 3 தரணும்னா கண்டிப்பாக இது கூட என்ன ஆட் பண்ணணும்? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 972 இருக்குல்ல, 972 எக்ஸாக்டாக டிவைட் ஆக போகுது. கரெக்டுங்களா? இது கூட 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் 3 கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ கொஷனில் கொடுத்துருக்கிறது 3 தான் ரிமைண்டர் கிடைக்கணும். அப்போ 3 ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் கிடைக்கும்? 975. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 975. நெக்ஸ்ட் 16th கொஷின்.
10,000 கழிக்கும்போது மீதி 32, 36, 48 மற்றும் 54 வகுப்படும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ மிகப்பெரிய எண்ணுன்னு கொடுத்துட்டான். அண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லிடுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்கான், 10,000 ஒரு நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, 10,000 மைனஸ் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. நம்பர் எனக்கு தெரியாது, ஸோ அதனால் நான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன். கழிக்கும் போது ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக ஆன்சர் ஒன்று கிடைக்கும் தானே. இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த நம்பர் வந்து என்ன ஆகணும், 32, 36, 48 மற்றும் 54 வகுக்கப்படும் மிகப்பெரியன்னு கொடுத்துருக்கணும். வகுக்கப்படும்னா என்ன, இந்த நம்பர் வந்து டிவைடில் இருக்கணும். ஓகே, இந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ டிவைடில் கிவன் நம்பர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் என்ன வரணும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, எல்சிஎம் பை கிவன் நம்பர்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நியூமரேட்டரில் எல்சிஎம் தானே வரணும். அப்போ இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ 32, 36, 48 அண்ட் 54 எல்சிஎம் கண்டுபிடிங்க. எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிள் எடுத்துக்கலாமா. 4 8s are 32, 4 9s are 36, 4 into 12 time 48. இது வந்து 4ஆல் டிவைட் ஆகாது, ஸோ 54 அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அகைன் 4ஆல் டிவைட் பண்ணலாமா. 4 2s are 8. நெக்ஸ்ட் வந்து 9 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது, ஸோ 9. 4 3s are 12, 54 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த 9ம் 3 டேபிளால் டிவைட் ஆகும் தானே, அண்ட் 54ம் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 டேபிள் எடுத்துப்போமா. 2 3 3s are 9, 3 into 1 3, இங்கே 3 into 1 3, ரிமைனிங் 2 இருக்குது. 3 8s are 24. நெக்ஸ்ட் இந்த 2ம் 18ம் 2 டேபிளால் டிவைட் ஆகும் தானே. அப்போ 1 3 1 அண்ட் 2 டேபிளால் டிவைட் பண்ணுவோம். 2 9s are 18 கிடைக்கும். சரி, இதுக்கு மேலே வந்து காமனாக டிவைட் ஆகுமா, அந்த 3யும் 9ம் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ எந்த டேபிளால் டிவைட் பண்ணலாம், 3 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாமா. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 3 into 1 3, 1 3 3s are 9. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, இது அப்படியே வச்சுப்போம். மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4s are 16, 3 2s are 6, 6 3s are 18 அண்ட் இங்கே ஒரு 3 இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு 16 3 பண்ணிடலாமா. 3 6 are 18, 8 ரிமைனிங் 1, 3 into 1 3 + 1 4. இப்போ 48யும் 18யும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8ஆல் மல்டிபிள் பண்ணுமா. 8 8s are எவ்வளோ, 64, 4 ரிமைனிங் 6, 8 4s are 32, 32 + 6 38. 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அந்த 8 4 அப்படியே தான் கிடைக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 4 8 + 8 16க்கு 6 ரிமைனிங் 1, 4 + 4 8ன்னு கிடைக்கும். ஸோ 864. இப்போ நான் இந்த 864 கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இது என்ன நம்பரு, இந்த 864 அப்படின்றது கண்டிப்பாக இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா. எனக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், 10,000 ஒரு நம்பரை நான் மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, அதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கணும், இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் அதோடைய மிகப்பெரிய எண்ணுன்னு தான் கேட்டிருக்கான். இப்போ 864 அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் 10,000 ஏதோ ஒரு நம்பரை நான் மைனஸ் பண்ணுறேன். இங்கே நான் போட்டிருக்கேன்ல, கொஷின் மார்க் இருக்கா, 10,000 ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறேன், கிடைக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கணும், இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகணும். ஓகேங்களா, அண்ட் இன்னொன்று மிகப்பெரிய என்னன்னு கொடுத்துட்டான்ல, அப்போ இங்கே அப்ளை பண்ணுறது நீங்கள் என்னவாக இருக்கணும், இருக்கிறதுலே பெரிய நம்பரை தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஃபைனல் ஆன்சர் இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகணும். இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஒன்று நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், 864. அப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கணும், 864ன்னு கிடைக்கணும். அப்போ 10,000லேருந்து என்ன நம்பரை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 864 கிடைக்கும். இதுதான் கொஷினே. ஓகேங்களா, ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸை மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ -x அந்த சைடு போச்சுன்னா +x மாறிடும். இங்கே என்ன இருக்குது, 10,000. 864 இந்த சைடு வந்துச்சுன்னா -864ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ 10,000லேருந்து எதை மைனஸ் பண்ணணும், 864 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்கள். சரி, இந்த 4 வந்து மைனஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 10 வந்து 9 எடுத்துப்போம், இங்கே பாரோ பண்ணிப்போம். கரெக்டாக, அப்போ இங்கேயும் 9 வரும், இங்கேயும் 9 வரும், லாஸ்ட்டாக இங்கே 10 வரும். 10 - 4 எவ்வளோ, 6. 9 - 6 எவ்வளோ, 3. 9 - 8 எவ்வளோ, 1. இங்கே என்ன இருக்குது, 9. அப்போ ஆன்சர் எவ்வளோ, எக்ஸோட வேல்யூ 9136. அப்போ 10,000லேருந்து 9136 அப்படின்ற நம்பரை மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கிற ஆன்சர் வந்து எனக்கு 864ன்னு கிடைக்கும். அதை கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ, 9136. நீங்கள் இருக்கிறதுலே சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10,000 நீங்கள் 864ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கிடைச்சதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 9136. நெக்ஸ்ட் 17th கொஷின், இரு எண்களின் மீ போவா 11, அதாவது HCF கொடுத்துட்டா 11, அடுத்து மற்றும் அதன் மீ சீமா எல்சிஎம்மும் கொடுத்துட்டா எவ்வளோ, 693. அவற்றின் ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதுக்கும் சேம் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, LCM into
HCF. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் தானே, ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டான் 77 கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, ஸோ தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். LCM எவ்வளோ 693, HCF எவ்வளோ 11. கேன்சல் பண்ணுங்கள், 11யும் 77 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும். இந்த 7யும் 693 கேன்சல் பண்ணால் 7 9s are 63, ரிமைனிங் 6 இருக்கும். அகைன் 63 வந்துச்சா, அப்போ அகைன் 9 டைம்ஸ் வரும். அப்போ x ஈக்குவல் டு 99. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 99 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 18th கொஷின். 15, 21 மற்றும் 36 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. இங்கே கொடுத்துருக்கிறது மிகப்பெரியன்னு கொடுத்துருக்கான், அந்த 5 இலக்க எண்ணுன்னு கொடுத்துருக்கான். சரி, மிகப்பெரிய 5 இலக்க எண் எவ்வளோ, ஒரு 5 9s எடுத்துப்போமா. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய 5 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 5 டிஜிட் நம்பரில் இந்த நம்பர் இல்லை, ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். ஓகேங்களா. டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த டிவைட் ஆகணும்னா இந்த கிவன் நம்பர் எங்கே இருக்கணும், டிவைடில் இருக்கணும். இப்போ 15, இப்போ 15ன்றது என்னது, கிவன் நம்பர் தானே. இப்போ கிவன் நம்பர் டிவைடில் இருக்கணும்னா நியூமரேட்டரில் என்ன இருக்கணும், LCM தானே இருக்கணும். அப்போ இந்த 3 நம்பருக்கான LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ 15, 21, 36 LCM கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 3 டேபிளால் டிவைட் பண்ணிப்போமா. 3 5s are 15, 3 7s are 21, 3 into 12 time 36. சரி, இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுமா. 5 7 12 இந்த 3 நம்பரையும் எதுலையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 into 12 எவ்வளோ 60, 7 into 3 எவ்வளோ 21, மல்டிபிள் பண்ணுங்கள். 0 6 into 1 6, 6 2s are 12. அப்போ 1260. அப்போ இந்த 3 நம்பராலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக 1260 அந்த நம்பரால் டிவைட் ஆகணும். ஓகேங்களா. இப்போ 1260 அந்த நம்பரால் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா. சேம் ஒரே பாயிண்ட் தான், பட் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கான், மிகப்பெரிய 5 இலக்கன்னு சொல்லிட்டானா நம்ம அப்ளை பண்ண அதே கான்செப்ட் தான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஸ்டார்டிங்கில் அந்த 32 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ 10 3 30 ரிமைனிங் 2 கிடைக்கும். அப்போ வந்து 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 30 தான். அந்த 30 கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், கிவன் நம்பர்லேருந்து இந்த ரிமைண்டர் 2 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த மிகப்பெரிய நம்பர் வந்து 1260 டிவைட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறதே மிகப்பெரிய நம்பர் இருக்குல்ல 9999 இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து 1260 டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் ஒன்று கிடைக்கும்ல, அந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு வந்து இதில் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா. சரி, நம்ம டிவைட் பண்ணுங்கள். 1 2 3 4 ஃபஸ்ட்டு 4 9s மட்டும் எடுத்துப்போமா. எத்தனை டைம்ஸ் வரும், ஒரு 7 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா, ஒரு 6 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 1 2 60 into 6 times போட்டோம்னா 0 6 6 are 36, 6 2s are 12, 12 plus 3 15, 5 remaining 1, 6 into 1 6 plus 1 7, 7560 தான் கிடச்சிருக்கு. அப்போ இன்னும் அதிகமாகவே போடலாம். 1260 into 7 போடுங்க. 7 6 are எவ்வளோ 42, 2 remaining 4, 7 2s are 14, 14 plus 4 18, 8 remaining 1, 7 into 1 7 plus 1 8. ஸோ 8820 வந்துருச்சு. இதுக்கு மேலே 8 போட முடியாது. கண்டிப்பாக 8 போட்டிங்கன்னா இந்த 9999 இருக்குல்ல, இதை விட வேல்யூஸ் அதிகமாக தான் போகும். வேணா செக் பண்ணி பார்ப்போமா. 1260 into 8 0, 8 6 are எவ்வளோ 48, 8 remaining 4, 8 2s are 16 plus 4 20, 0 remaining 2, 8 into 1 8 plus 2 10. ஸோ 9999 வந்து தாண்டி போயிடுச்சு. அப்போ இது கிடையாது. 7 டைம்ஸ் எடுத்துப்போமா. 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா 8820 கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணுங்கள். 9 minus 0 9, 9 minus 2 7, 9 minus 8 1, இங்கேயும் 1 கிடைக்கும். சரி, இன்னும் அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 9 எடுத்துப்போமா. சரி, 1260 இருக்குது, 11799 இருக்குது. எத்தனை டைம்ஸ் போடலாம், 1260 into 9 போட்டு பார்ப்போமா. ஏன்னா 8 டைம்ஸ் போடும் போது 10,080 சம்திங் கிடச்சிருக்கு. அப்போது இன்னொரு டைம் கண்டிப்பாக போட முடியும். செக் பண்ணி பார்த்துருவோம். 1260 into 9 0, 9 6 are எவ்வளோ 54, 4 remaining 5, 9 2s are 18, 18 plus 5 23, 3 remaining 2, 9 into 1 9 plus 2 11 கிடைக்கும். அப்போ 9 டைம் தாராளமாக போடலாம். போட்டிங்கன்னா 11340 மைனஸ் பண்ணிங்கன்னா 9, 9 minus 4 எவ்வளோ 5, 7 minus 3 எவ்வளோ 4ன்னு கிடைக்கும். இப்போ 459 அப்படின்ற நம்பர் வந்து எக்ஸஸாக கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக இந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன, இந்த நம்பர் வந்து டிவைட் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 459 கிடைக்குது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர் எடுத்துகிட்டு போய் அந்த 9999 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற நம்பர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இந்த 1260 டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அப்போ 9999 நம்பர் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து ஒரு 459 மைனஸ் பண்ணுறேன். ஆன்சர் என்ன கிடைக்கும், 9 minus 9 0, 9 minus 5 4, 9 minus 4 5, அண்ட் இந்த 99 அப்படியே இருக்கும். அப்போது கண்டிப்பாக இந்த நம்பர் என்னவாக இருக்கும், 1260 டிவைட் ஆகும். அப்போ 1260 டிவைட் ஆகும்னா இந்த 3 நம்பராலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேவா. அப்போ 99540 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19th கொஷின். இரு எண்களின் பெருக்கல் பலன் 324 மற்றும் மீ போவா 3 எனில் அவைகளின் மீசீமா காண்க. சேம் ஒரே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கொஷனுக்குலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, LCM into HCF.
எஃப். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பரை கொஸ்டினில் அவனே டேரெக்டாக கொடுத்துட்டான் 324ன்னு. எல்சிஎம் கொடுக்கல, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அது மீ சீமா கேட்டிருக்காங்க, மீ போவா கொடுத்துட்டான், அதான் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளோ 3. அப்போ 3யும் இந்த 324 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் தானே, ஏன்னா 3 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவைடில் தான் வரும். அப்போ 3 × 1 3. 2வை செக் பண்ணும்போது 2 வந்து 3ஆல் டிவைட் ஆகலைன்னா 0 போட்டுட்டு தான் இதை அப்படியே அடுத்து கேரி பண்ணிக்கணும். அப்போ 24 இருக்கா, 3 8s are 24. அப்போ எல்சிஎம் என்னவாக இருக்கும், 108 இருக்கும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, 108. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும், பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடத்தில் எத்தனை முறை அவை ஒன்றாக சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கானா. இப்போது டோட்டலாக ஒரு 6 கிளாக் இருக்குது, ஓகேங்களா. அது என்ன பண்ணுதுன்னா 2 4 6 8 10 12, அதாவது 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு பெல் அடிக்கிறாங்க, 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு பெல் அடிக்கிறாங்க, 6 செகண்ட்க்கு ஒரு பெல் அடிக்கிறாங்க, 8 செகண்டுக்கு ஒரு பெல்லு, 10 செகண்டுக்கு ஒரு பெல்லு, 12 செகண்டுக்கு ஒரு பெல்லு. அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 10 கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வல் வந்து பெல் அடிக்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டைம் பெல் அடிக்கும் போது எல்லாமே ஒரு டைமில் அடிக்கும். 2 செகண்ட்ஸ் கொண்டு 4 செகண்ட்ஸ் கொண்டு அந்த மாதிரி அடிக்கும். பட் ஒரு சில டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் ஆக எல்லாமே சேர்ந்து ஒரு டைமில் பெல் அடிக்கும். ஆமாம் தானே. தட் மீன்ஸ் இப்போ இந்த எல்லா நம்பரையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்க எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். இப்போ 2ஆல் 4ஆல் 6ஆல் 8ஆல் 10ஆல் 12ஆல் இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் தானே. அப்போ இந்த எல்லா நம்பர்லேயும் இந்த நம்பர் காமனாக இருக்கும். தட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எல்லாத்துலேயும் காமனாக ஒரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து எல்லா பெல்லும் சேர்ந்து ஒரே டைம் பெல் அடிச்சிடும். எல்லாமே சேர்ந்து எல்லாமே காமனாக ஒரே டைமில் வந்து பெல் அடிக்கும், ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், டோட்டலாக ஒரு 30 நிமிஷம் டைம் கொடுத்துட்டான். ஸ்டார்டிங்கில் 0லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இப்போ இந்த எல்லாமே ஒரே டைமில் பெல் அடிக்கும் போது எத்தனை டைம் பெல் அடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கான், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 4 6 8 10 12 இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா தான் இது எல்லாத்துக்கும் காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 2 × 1 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12. அடுத்து இந்த 2 4 6 எல்லாம் இருக்குல்ல, இது 2 டேபிளால் கேன்சல் ஆகும் தானே. இப்போ 1 2 × 1 3, 2 2s are 4, 5, 2 3s are 6. அகைன் இந்த 2 3 இருக்கா, அந்த 2 3க்கு பதில் நான் ஒரு 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 1 2 5 அடுத்து 1. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s are எவ்வளோ 10. இங்கே 3 இந்த 10 அப்படியே வச்சுப்போம். 3 2s are 6, 6 2s are எவ்வளோ 12. அப்போ 12 × 10 எவ்வளோ 120. அப்போ எல்லா பெல்லும் ஒரே டைமில் அடிக்கணும்னா கண்டிப்பாக 120 செகண்டில் 120வது செகண்டில் எல்லா பெல்லும் ஒரே நேரத்தில் அடிக்கும், ஓகேங்களா. சரி, இப்போ எனக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான், 30 நிமிஷம் கொடுத்துட்டான். இப்போ 120 செகண்டுன்னு கிடச்சிருக்கா. இதை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 மினிட்ஸ்னு கிடைக்குமா. ஏன்னா நமக்கு தெரியும் 1 மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸு 60 செகண்ட்ஸ். அப்போ 120 செகண்ட் இருக்கா, கண்டிப்பாக 2 மினிட்ஸ் இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் 0 இருக்குன்னா 2 மினிட்ஸ்க்கு எல்லாமே சேர்ந்து ஒரு டைம் பெல் அடிச்சிடும். அடுத்து 4 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அடிக்கும், அதாவது 2 மினிட்ஸ் இன்டர்வெல்ல அடிக்கும், ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 30 நிமிஷம் இருக்குல்ல, 30 நிமிஷத்தை 2ஆல் டிவைட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் தானே எல்லாமே சேர்ந்து பெல் அடிக்குது. அப்போ 30/2 எவ்வளோ கிடைக்கும் 15. அப்போ 15 டைம்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கும், பெல் அடிச்சிருக்கும். பட் இதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும்னு கொடுத்துருக்கானா. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பெல் அடிச்சிருக்கு, ஞாபகம் இருக்கா. நம்ம கண்டுபிடிச்சது வந்து 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், 4 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், 6 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், 8 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், கண்டினியூஸாக 30th மினிட்டில் ஒரு டைம் அடிச்சிருக்கும். இது எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 15 டைம்ஸ்னு கிடைக்கும். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் அடிச்சிருக்குல்ல, அதுவும் சேர்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 15 டைம்ஸ் வந்து உங்களுக்கு பெல் அடிச்சிருக்கு தான், பட் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் அடிச்சிருக்குல்ல, அதுவும் சேர்த்து தான் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ 1 + 15 ஆன்சர் எவ்வளோ 16 டைம்ஸ் ரெண்டு எல்லாமே சேர்ந்து பெல் அடிச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 16. ஆப்ஷனில் 15 கொடுத்துருக்கான், 16 கொடுத்துருக்கான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து டோட்டலாக அந்த செகண்ட் மினிட்லேருந்து 2 மினிட் 4 மினிட் இருக்குல்ல, இந்த 2 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பெல் அடிக்கிறது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் பெல் அடிச்சிருக்குல்ல, அதுவும் சேர்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 16 டைம்ஸ் அந்த பெல் அடிச்சிருக்கும். ஸோ இதோட இந்த ப்ராக்டிஸ் செட் 2க்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த கொஸ்டினில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.